Kerala Lottery Guessing. Today guessing video. Welcome to my channel Kerala Lottery Guessing. Win Lottery 762 கூடிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு ட்ரா நம்பர் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லாட்டரி ரிசல்ட் ஆக்சுவல் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். டிஸ்க்ளைமர் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங், நாட் ஃபார் கேம்லிங். கேஎல் ரிசல்ட் டுடே ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0-0. பட் நம்மளோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0-1-0. அதாவது 177க்கு பவரில் கிடைச்ச ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0-1-0 தான். ஆனால் பி போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நேற்று ஏ போர்டு மிஸ் ஆச்சு, இன்னைக்கு பி போர்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். ஏ போர்டு 0, சி போர்டும் 0 தான். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்கை. ஆக்சுவலி நம்ம ஏசி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை 3 டிஜிட் வின்னிங் நம்ம அடிச்சு தூக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் மிஸ் ஆயிருச்சு. 25/3/2024 ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? 127 901 911 602 582 428 789 239 374. இது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். நம்ம பாக்ஸ் கெஸ்ஸிங்னால என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாக்ஸ் கெஸ்ஸிங்னா 1 to 7லேருந்து அதை எடுத்து பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு 6 நம்பர் வரும். டுடே ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் சும்மா தரமாக மேட்ச் பண்ணி சூப்பராக எடுத்துருந்தோம். 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பரில் நம்ம எடுத்துருந்த கெஸ்ஸிங் பவர் கெஸ்ஸிங்கில் அப்படியே வந்துருந்துச்சு. அதாவது ஆக்சுவலி பி போர்டு 1 வர்றதுக்கு போல அந்த இடத்துல 2 வந்துருந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு மிஸ் ஆச்சு, டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு மிஸ் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு ஒர்க் அவுட் சும்மா பக்காவாக எடுத்துருக்கோம். இந்த கெஸ்ஸிங்கும் நீங்கள் மார்னிங் நான் போடுற வீடியோவில் ஒரு கெஸ்ஸிங்கும் வர்றது கன்ஃபார்மாக ஈக்குவலாக உங்கள் கெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி தரமாக வந்துச்சுன்னா அதை லிமிட்டாக எடுத்து சும்மா சூப்பராக தரமாக விளையாடுங்க. அடுத்து பார்க்கறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்குறது. டுடே ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, அதாவது இது வந்து ஏபிசியில் நீங்கள் 3 டிஜிட்லேயுமே விளையாடுறதுக்குரிய ஒரு கெஸ்ஸிங். ஏபிசி ஆல் போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் 0-4-5. இதுதான் ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0-4-5. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான இது வந்து ரிசல்ட்டை வச்சு வர வேண்டிய கணிப்புகள். நம்ம மார்னிங் போடுற லாட்டரி கெஸ்ஸிங் அதுவும் அந்த டேட்டுக்கு வர வேண்டிய கணிப்புகளும் ரிசல்ட்லேருந்து வர வேண்டிய கணிப்புகளும் மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்து எடுக்கிற ஒரு ஃபார்முலா. அது ஒன்லி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் ஃபார்முலா தான் அது. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். இது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்புகள் தான் இது. இது உங்கள் கணிப்புகளோட மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து சும்மா தரமாக லிமிட்டாக கவனமாக விளையாடுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா டுடே ரிசல்ட் 0-0. இந்த 0-0லேருந்து பவரில் நம்மளுக்கு நாளைக்கு வின்வின் லாட்டரி பவரில் அடித்தானா என்னென்ன நம்பர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத ஒரு எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிள் 0-0 அடிச்சிட்டா நாளைக்கு 516 அப்படின்னா 932 இதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதில் 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கில் 0-0 வச்சு அதில் ஹைலைட்டாக வரக்கூடிய ஃப்ளிப் நம்பர், பவர் நம்பர், அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு நம்பரில் எடுத்து நம்ம அதை பாக்ஸ் ஆக்கி நாளைக்கு ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் என்ன வருது இதை நீங்கள் வந்து பாக்ஸாக போட தேவையில்லை. ஆனால் அதை வந்து நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்ம பிரித்து சும்மா கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்துருக்கோம். அதனால் ஒன்றும் கவலை இல்லை.
516 த்ரீ டிஜிட் பவர் கெஸ்ஸிங். 346 281 679 721 979 932 409 147. இது ஒரு 3 டிஜிட் பவர் அண்ட் ஃபிளிப். இதில் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இதில் எந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகி இதுதான் நாளைக்கு ப்ளே ஆகுதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்கள், கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறும் என்பதை சேனல் சார்பாக தெளிவாக சொல்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு கேரள கணிப்பு மட்டுமே. இப்போ 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்து பார்க்குறது ஏபி, இசி, பிசிக்கான ஒரு ஆல்போர்டு கணிப்புகள். இது வந்து ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு வின் லாட்டரிகளுக்குரிய ஒரு ஆல்போர்டு கணிப்புகள் தான் இது. இப்போ வாங்க பார்த்துருவோம். இதை வந்து மினிமம் பிளேவாக எடுத்து நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கணிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீ மினிமமாக 1லேருந்து 5 செட்டுக்குள்ளேயே போட்டு கவனமாக விளையாடுங்க, லிமிட்டாக விளையாடுங்க. இதில் நாளைக்கு போர்டு வரக்கூடிய ஒரு சில போர்டில் முக்கியமான போர்டு தான் இது. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கோ அதை எடுத்து சும்மா சூப்பராக தரமாக விளையாடுங்க. 58 95 12 72 79 15 03 39 59 57. இது ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு ஆல்போர்ட் கணிப்புகள். இந்த மந்த் நாளைக்கு டேட்டுக்கு வரவேண்டிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு போர்டு கணிப்புகள்னா இதுதாங்க. நமக்கு அக்ஷயா லாட்டரி நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுவோம். பட் ஆனால் டுடே மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்தளவுக்கு ஒரு நேற்று ஈவினிங் போட்ட வீடியோவில் நம்ம அந்தளவுக்கு ஒர்க் அவுட் சும்மா சூப்பராக தரமாக பண்ணியிருந்தோம். பட் இதெல்லாம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலை. ஆனால் நம்ம மார்னிங் போட்ட வீடியோவில் 3 டிஜிட் அப்படியே வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு செம்மையாக இருந்துச்சுங்க. பட் ட்ரையல் நம்பரில் போயிடுச்சுங்க. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தூக்கி சாத்தியிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அதுமா சாயந்தரம் எல்லாம் சும்மா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய், ஈவினிங் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருந்துருக்கலாம் ஒரு வின்னிங் எடுத்துருந்தோம்னா. பட் கொஞ்சம் விசிறு தட்டி மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் குட் ட்ரை. பட் ஆனால் இன்னும் ஏற்றுக்கிற முடியல அந்த 3 டிஜிட் வின்னிங் எடுக்கலை அப்படின்றது தான் நம்ம வச்சது. ஆனால் 0-1-0 வச்சிட்டோம். 0-2க்கும் வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் அவன் எப்படி வச்சான்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியலை. அது நம்ம ரிசல்ட்டு எப்படி இந்த நம்பர்லேருந்து உள்ளே இறங்குச்சுன்றதை அதை நம்ம ஃபார்முலாவில் தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் எதுவும் குழம்பிக்கிற வேணாம். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கிய அறிவிப்பு, இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு கேரள கணிப்பு, தினசரி லாட்டரி வாங்கும் நண்பர்களுக்கு கேரள கணிப்பு மட்டுமே, வேறு எந்த இதுவும் நடைபெறவில்லை. இது கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு கேரள கணிப்பு மட்டுமே தான். வேறு எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் இங்கே நடைபெறவில்லை. கெஸ்ஸிங் ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.